+2 மாணவர்களுக்கு சாணக்கியா வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் வழிகாட்டி நிகழ்ச்சி கலங்கரை விளக்கம் ஜனவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை வேலுடையார் பள்ளி வளாகம், திருவாரூர். அனுமதி இலவசம். தமிழ் பொங்கலை தலைநகரில் கொண்டாடி எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்று தமிழகம் இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயமாக எதிர் வாக்குகள் தான் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் கிடைக்கும். இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவுக்கு அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால இப்ப அவர்களுக்குள்ள இப்ப எங்களை பார்த்துதான் இன்னும் நீங்க கூட்டணி அமைக்கலையா, பிரிந்து இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இது அவர்கள் பிரிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு திமுக கூட்டணி 2026 தேர்தலை சந்திப்பதற்கு அவங்க கூட்டணியா இருப்பாங்களா நமக்கு சொல்ல முடியாது. நேற்று கூட காங்கிரஸை சார்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து சந்தித்திருக்கிறார்கள். ஆக 1967 திமுக தான் காங்கிரஸ் முடிச்சது. அதுக்கப்புறம் 2 பேரும் கை சேர்த்தாங்க. இன்னைக்கு 2 பேரும் ஒருத்தங்க முடிச்சுக்குவாங்க, அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் அநீதியும் முடிஞ்சு போயிடும், மிகவும் மோசமான ஆட்சி முடிஞ்சு போயிடும். 2026 பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கானது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்டமான ஏற்பாடுகள், லட்சக்கணக்கான மக்கள் சேர்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதனால்தான் மதுராந்தகமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா கூட்டணி கட்சிகளும் நிச்சயமா அதுல கலந்து கொள்வார்கள். இது ஒரு மிகப்பெரிய தொடக்கமா இருக்கும். மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வருகை 2026 எங்களது வெற்றிக்கான தொடக்கமா இருக்கும். ஏன்னா எதிரணியை நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் ரொம்ப மோசம் பண்ணிக்க. நான் திருப்பி சொல்வதுண்டு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், இவ்வளவு நாள் ஜல்லிக்கட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு மருத்துவமனை, உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை இருக்கணும்னு நான் கேட்டுட்டே இருக்கேன். இந்த முறையும் நான் என்னோட பேட்டியில சொன்னேன். நேற்று பாத்தீங்கன்னா காயமடைஞ்ச ஒருவர் 66 வயசை சார்ந்தவர் ராஜாஜி மருத்துவமனைக்கு போய் இறந்திருக்கிறார். ஒரு கொண்டாட்டத்துல யாருமே இறக்கக்கூடாது. ஆக அதற்கான முன்னேற்பாடு கூட செய்யலன்னா நாம எதை இந்த அரசை நாம எப்படி ஒத்துக்கொள்வது? அது சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை விபத்தாக இருக்கட்டும், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விபத்தாக இருக்கட்டும், இவையெல்லாம் தடுக்கக்கூடிய மரணங்கள். அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் ப்ரோஆக்டிவா இருந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். நமக்கு என்னன்னா, அரசாங்கம் எப்பவே விளம்பர அரசாங்கமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் அரசாங்கமாக இல்லை. அதனால் அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நாம நினைக்கிறோம். எல்லா தலைவர்களும் கலந்துக்குவாங்கன்னு இப்ப சொன்னீங்க. யாரெல்லாம் எதிர்பார்க்கலாம்? யாரெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் கலந்து கொள்வார்கள். இல்ல, அரசு வேலை தருவது நல்லதானா? அவங்க எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் அரசு வேலை. அவருக்கு அவங்க ஒரு வீர விளையாட்டை ஊக்கப்படுத்துவது எந்த விதத்திலும் தவறு கிடையாது. ஆனா அந்த வீர விளையாட்டை கொண்டு வந்தது யாருன்னு நான் முதல்ல சொல்லணும். ஜெயராம் ரமேஷ் இதை காட்டு மிராண்டி விளையாட்டுன்னு சொன்னாரு. அந்த கட்சி கூட தான் இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரே நாள்ல 3 மத்திய அமைச்சர்களோட கையெழுத்து வாங்கி ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி அரசு. அதனால இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு தான் ஜல்லிக்கட்டை கொண்டு வந்து முற்றிலுமாக அந்த திமுக விழாவாக மாற்றிவிட்டார்கள் ஜல்லிக்கட்டை. இது மாடுபிடி வீரர்களின் ஒரு ஒட்டுமொத்தமாக கிராமத்து மக்களில் எல்லோரும் பொதுவாக கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சி. ஆனா இது அப்படியே அதை திமுக நிகழ்ச்சியா மாற்றி அதை அவர்களுக்குள்ள நிகழ்ச்சியாக மாற்றுவதே முதல்ல தவறு. எல்லாருமே சேர்ந்து கலந்து கொள்ள வேண்டும். இன்னும் அதிக வாய்ப்பு கொடுக்க வேண்டும், இன்னும் அதிகமா பயிற்சி கொடுக்க வேண்டும், இன்னும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இல்ல, திமுக வாக்குறுதிகள் சொல்ல முடியாது. அதுல வேறு வாக்குறுதி இருக்கு. ஆனா ஒரு அரசாங்கத்திடமிருந்து இன்னொரு அரசாங்கம் கைப்பற்றும் பொழுது அந்த அரசாங்கத்தோட திட்டங்களை விரிவுபடுத்துவதுதானே நியாயம். நீங்க தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்களை தடால் நிறுத்திட்டீங்க. அப்படி இல்லாம விரிவுபடுத்துகிறார்கள் என்று மக்களுக்காக விரிவுபடுத்துகிறார்கள் மகிழ்ச்சி தான் அடையணுமே தவிர எங்களோட திட்டங்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என்பதுதான். அதோட ரகுபதி போன்றவர்கள் இதையும் சொல்வாங்க, வேற காங்கிரஸ் இப்ப நாங்க கூட்டணி வச்சிருக்கிறது என்ன ஒரு காங்கிரஸ் சொன்னா, நேத்து டெல்லியில கூட்டம் கூட்டினது என்ன காங்கிரஸ் ரகுபதி சொல்லட்டும். இன்னைக்கு ஒரு காங்கிரஸை விரிவுபடுத்தி ஒவ்வொரு வகுப்பைப்படுத்தி வச்சிருக்கிறார் மாதிரி, வகைப்படுத்தி வச்சிருக்கிற மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக எது எப்படி அரசாங்கம் சரியா நடைபெறவில்லை, அவங்க கூட்டணி சரியா இல்ல. கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும் புழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால 2026 அவங்க கூட்டணி முழுமையாக கூட்டணியாகவும் இருக்காது, அந்த கூட்டணி வெற்றியும் பெறாது. அதனால நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அண்ணன் எடப்பாடியார் முழு நம்பிக்கையோடு, அதுவும் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட பிறந்த நாள்ல முதல் திட்டத்தை நம்ம அறிவிக்கலாம்னு ஒரு ஆஸ்பிஷியஸ் நம்ம சொல்ல மங்களகரமான நாள்னு சொல்வோம், அதுல அறிவிச்சிருக்கிறார். அந்த வகையில அது மகிழ்ச்சி தான். நாங்க எல்லாரும் இன்னைக்கு டெல்லி போறோம். நாளைய தினம் எங்களது அகில பாரத தலைவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த இங்க தமிழ்நாட்டிலிருந்து 20 தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்கிறோம்.